அப்ப நெறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல இருக்கலாமா? இந்த இடத்த விட்டு போலாமா? இல்ல துபாய் பக்கம் போய் ஓரஞ்சரமா வடிவேல் கேட்கிற மாரிலாம் நெறைய ஜோசியக்காரங்க கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்க ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு இப்ப கன்னி ராசிக்காரங்க தான். நெறைய இடமாற்றம் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. தொழில் மாற்றம் உண்டு. தொழில்ல ஒரு அபரிவிதமான வெற்றி அவர்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. எல்லாமே இருக்கும். சனி டைரக்ட்டா உன்ன தான் பார்ப்பேன்னு அடம்புடிச்சு கன்னிய பார்க்கும்போது, இப்ப நான் என்ன பார்க்குறேனோ அத தானே பிரதிபலிக்க முடியும் உங்ககிட்ட. அப்ப சனியோட உணர்வுகள் தான அந்த ரேஸ் வழியா பிரதிபலிக்கும்ன்ற மாரி சனியுடைய தாக்கம் வந்து கன்னிக்கு இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். இயல்பாவே கன்னி ராசிக்காரங்க எப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடியவங்க. உட்கார்ந்த இடத்துலேருந்து 2040ல நடக்கும்னு இப்போ உட்காந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வையுடைய ராசி தான். இன்னும் அவங்கள அப்படியே உட்காருன்னு உட்கார வைக்கிற மாரி சில சினாரியோக்கள் உருவாக்கலாம். சனி வந்து கொஞ்ச நாள். திரும்ப எகைன் என்ன ஆகும் அப்டின்னா, நெறைய கண்டகச்சனியா கிரியேட் ஆகுது. 7ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது கண்டகச்சனிம்பாங்க. உடனே அது கண்டம் வந்துரும், விபத்து வந்துரும். அப்படி இல்ல. கண்டகம்ன்ற இந்த இடம். ம். வார்த்தையில மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம்.